நீல காதலன் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் கதை வேற லெவலு. இயக்குனர் ரஞ்சித் அவர்களின் மாணவர்களாக நாங்கள் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறோம். வானத்தின் எல்லையை வரையறுக்க முடியாது, எங்கள் நீளத்தின் வளர்ச்சியை எவராலும் ஒடுக்க முடியாது. ஒரு பழங்குடியினர் மக்கள் அவங்க வாழ்வியல் மேம்படுத்தணும்னா ஆட்சி அதிகாரன்றது தேவை கிடையாது, படிப்பு மூலியமா தன்னோட வாழ்வியலை மேம்படுத்தலான்னு சொல்லிட்டு அதீன் ஆதிரே இந்த படத்துல தான் சார்ந்த சமூகத்துக்கும் தன் வலியும் வேதனைகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கும் திரையின் மூலியமா பதில் சொல்லியிருக்காரு. நண்பர்கள் அனைவரும் நல்லபடியா படிச்சு மேலே ஏறுவாங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம். அண்ணன் ரஞ்சித் அவர்களின் வேற லெவல் படம் எப்படின்னு இருக்கு? படம் சூப்பரா இருக்குண்ணா. இது புரட்சி இயக்குனர் நடத்துற கல்லூரியில இருந்து வர அவர் வந்து ப்ரொஃபசர். அவர் வந்து கல்லூரியில இருந்து வர மாணவர்கள், அதாவது மாணவர்கள்லாம் வந்து எப்படி இந்த அறிவு சார்ந்து இந்த நடக்கிற உண்மையான விஷயங்களை வந்து இந்த மக்களுக்கு பிரதிபலிக்கணும், அப்படிதான் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இங்க வந்து போறவங்கலாம் இந்த நடக்கிற ஒரு பழங்குடியின மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு கருவா இருக்கு. இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது செட் ஆகும் கண்டிப்பாண்ணா. அப்புறம் ஏன்னா வெறும் முதலாளித்துவத்தை பார்த்துட்டு இருந்தா அடிபட்டு இருந்த மக்கள் இப்படிதான் பார்ப்பாங்க. எப்பதான் வந்து எல்லாமே வந்து பார்க்கணும்ல. வெறும் மேலே மட்டும் வானத்தை விமானத்தை மட்டும் பார்த்துருக்க கூடாது. கீழே இருக்க செடி புல்லு பூண்டு எல்லாமே வளர்ச்சியும் பார்க்கணும். அதனால கண்டிப்பா கீழே இருந்து வர மக்களை வந்து எப்போதுமே வந்து திரைக்கதாபாத்திரம் காட்டிக்கிட்டே இருக்கும். அது வந்து தமிழ் சூழல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கலையரசனா ஒரு தினேஷ் ரெண்டு பேர் எல்லாருமே கெத்து தினேஷ் என்ன ஆனா நீங்க சொல்றீங்களா கலையரசன் எல்லாமே பர்ஃபெக்ட். எல்லாம் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் அறிவண்ணா இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் அடுத்து ஃபேமிலியோட எல்லாம் வராங்க. கண்டிப்பா பாருங்க, எல்லாம் கேளுங்க. எப்படி ப்ரோ இருக்கு படம்? படம் சூப்பர் ப்ரோ. ஸ்டோரி நல்லா இருக்கு, பட் ஆனா புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும். என்ன மாதிரி ஸ்டோரி ப்ரோ? இது வந்து ஒரு வேலைக்கு சேர போறவங்களை வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் பண்ணி அவங்கள வந்து ஒரு நக்சல் மாதிரி ஒத்துக்க வச்சு அவங்களுக்கு ஆர்மில வேலை வாங்கி தர மாதிரி சொல்லி கூட்டிட்டு போய் அவங்கள கொல்ற மாதிரி ஒரு கதை. அதாவது ஃபேக் நக்சலை வந்து கொல்ற மாதிரி. தினேஷ் நடிச்சிருக்காரு. அவரு ஆக்டிங் செம்ம ஆக்டிங். கலையரசனும் நடிச்சிருக்காரு. அவரு பயங்கரமான ஆக்டிங். ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி சூப்பரா இருக்கு. ஸ்டோரி மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஓகே ப்ரோ. எதுவும் லேக் எதுவும் இருக்கா ப்ரோ? நல்லா இல்ல, லேக்லாம் எந்த லேக் இல்ல. படம் நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமா பார்க்கலாமா இல்ல கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் முக்கியமா பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ். படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. பாக்குற ஃபேமிலியா வந்து பாத்துட்டு போலாம். என்ன கதை ப்ரோ? நக்சலைட் கதை ப்ரோ. ஃபுல் அது இல்லாத மாதிரியே கொண்டு வந்து கடைசி நக்சலைட்ல முடிச்சிருக்காங்க ப்ரோ. ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வரலாம். வந்து பாத்துட்டு போலாம். ஒரு தடவை பாத்துட்டு போலாம். படம் நல்லா இருக்கு. தினேஷ் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்காக படமா வரலாம் ப்ரோ. மியூசிக் எல்லாம் மியூசிக் செம்மையா இருக்கு. மியூசிக் டைரக்டர் யாரோ அவருக்கு சொல்லிவிட்டு தான் செம்மையா இருந்துச்சு மியூசிக். ஓகே ப்ரோ. ஃபுல் வைப்லயே கொண்டு போனாங்க. ஓகே ப்ரோ. யங்ஸ்டர்ஸ் முக்கியமா பார்க்கணும்னு சொல்றாங்களே, அது அவங்க விருப்பம் தான் ப்ரோ. அது இல்லாம பழைய பாட்டு ஒண்ணு கொண்டு வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. பழைய பாட்டு ஒண்ணு. ஆமா. கண்டிப்பா இருக்கு படம். படம் வந்து நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். என்ன ஆடியன்ஸ் வந்து கம்மியா இல்ல. இந்த பேய் படத்துக்கு லவ் ஸ்டோரி முக்கியம் கொடுக்குறாங்க, இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. மற்றபடி படம் வந்து சூப்பரா இருக்கு. இவர் கல்யாணம் நல்லா நினைச்சிருக்காரு. நல்லா செம்மையா பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ஆக்டிங் எப்பவும் போல வேற லெவல் ஆக்டிங். எப்பவுமே நல்ல படம் தான். கண்டிப்பா பார்த்தேவும் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். எல்லாமே கண்டிப்பா பார்க்கணும். எப்படி இருக்கு படம்? சூப்பரா இருக்கு. SC/ST வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு குற்றம் செஞ்சாலும் அது SC/ST மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது இன்னுமே கிட்டத்தட்ட 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் எப்படி இருக்கின்றத இந்த படத்துல ரொம்ப அருமையா காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா. காமெடி எதுவும் இருக்குங்க? காமெடி அந்த இடத்துல ஒரு சில இடங்கள்ல இருக்குது. பட் படம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப சைலண்டா தான் போகுது. ஓகே. படம் ஆனா ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். எல்லாமே கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம். குறிப்பா வந்து இந்த ஆதிக்க ஜாதின்னு சொல்றவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய. கண்டிப்பா இருக்கு. தண்டக்காரன் வந்து அந்த பழங்குடிய மக்கள் வந்து ஏழை மக்களை வந்து அந்த நக்சலைட்டா ஆக்கி அப்புறம் அந்த போலீஸ் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவங்கள கொலை பண்றது. நல்லா ஒரு அட்டகத்தி தினேஷ் நல்ல ஆக்ஷனு படம். கலையரசன் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த போலீஸ்ல ட்ரைனிங்ல அதுன்னு சொல்லி நல்லா இது பண்ணியிருக்காரு சார். பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு சார். ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியா பார்க்கலாம். காமெடிலாம் இருக்கா? காமெடி இருக்கு. காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு.